வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் அண்ட் கனெக்ட். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இங்கே வந்து ஐக்கியா அப்படின்னு ஒரு ஸ்டோர் இருக்குது. இது வந்து வேர்ல்டு வைடு இருக்க ஸ்டோர் தான். இதில் மோஸ்ட் ஃபர்னிச்சர் ஸ்டோரு பயங்கர பெருசு ஆக்சுவலாக இது. ஸோ நாங்கள் வந்து வீடு மாற்றுறோம், அதனால் வந்து ஃபர்னிச்சர் வாங்கணும். அதுக்காக சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோம். இதுக்கு முன்னாடி நிறைய தடவை ஐக்கியா வந்திருக்கோம். பட் இந்த தடவை வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தனால சரி கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்தேன். அதுதான் இங்கே ஷேர் பண்ண போகிறேன். இதில் எந்த ப்ரமோஷனோ எதுவும் கிடையாது. நம்ம போனனால நம்ம வந்து சரி சும்மா அதை பற்றிய கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் அப்படி யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, இல்லாட்டி யாருக்காவது இந்த மாதிரி இன்டீரியராக வீடு எப்படி செட் பண்ணுறது அதெல்லாம் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா அதை பாருங்கள். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய ஸ்பேஸ் இருக்கும் ஐக்கியாவில். ஒரு ஸ்பேஸ்லேயும் அவங்க வந்து ஒரு செக்ஷன்லேயும் வந்து பிரிச்சுருப்பாங்க. இப்போது கிச்சன்னா கிச்சன் தனியாக, இல்லாட்டி ப்ராப்பராக 1 பெட்ரூம் தனியாக, 1 பெட்ரூம் செட்டப் தனியாக, அதுக்கப்புறம் தனித்தனியாக கிச்சன் தனியாக, ஆஃபீஸ் ஃபர்னிச்சர் தனியாக, பெட்ரூம் தனியாக, அந்த மாதிரி எல்லாமே தனித்தனியாக பிரித்து டிஸ்பிளே வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம பார்த்துட்டே போகலாம், நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம வீட்டுக்கு ஓகே இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணால் இதெல்லாம் வாங்கலாமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாக்காக தான் அந்த மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ஒரு கிச்சன் செட்டப். அதில் பார்த்தீங்கன்னா எப்படிலாம் ஆர்கனைஸ் பண்ணுறது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட் இங்கே வச்சுருப்பாங்க, வாங்கிக்கலாம் நம்ம, இன்க்ளூடிங் த கிச்சன் கேபினட்ஸ் அதுவுமே இருக்கும் எல்லாமே. ஸோ யாராவது புதுசாக இந்த மாதிரி வீடு செட்டப் பண்ணுறதுக்குன்னா அவங்க வந்து இங்கே பார்த்தோன்னா நல்ல ஐடியா கிடைக்கும். வேணும்னா நம்ம வந்து வாங்கிக்கலாம். எல்லாமே ஓரளவுக்கு காஸ்ட் வந்து சீப்பாக இருக்காது, பட் அஃபோர்டபுளாக இருக்கும் மற்ற ஸ்டோரை கம்பேர் பண்ணும் போது. ஸோ அதுதான் நமக்கு இந்த ஸ்டோரில் வந்து ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது. இந்த ஸ்டோரை பற்றி கொஞ்சம் ஃபேக்ட்ஸ்லாம் நான் எடுத்து படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து நம்ம அதை நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்களேன், இந்த ஃப்ரிட்ஜு வந்து அப்படியே வந்து வெளியிலேருந்து பார்த்தா ஃப்ரிட்ஜ் இருக்கிறதே தெரியாது. இட்ஸ் லைக் அந்த ஒரு உடன் கேபினெட் மாதிரி தான் இருக்குது. ஆனால் திறந்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ். இப்போ வந்து நிறைய ஆஃபீஸ்லேயுமே இதே மாதிரி லேட்டஸ்ட் ஆஃபீஸ்லலாம் இந்த மாதிரி தான் இருக்கும் ஃப்ரிட்ஜ். அதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா டச் டோர்லேயே நமக்கு வந்து உள்ள கேபினெட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இவங்களோட டிசைன் வந்து இந்த மாதிரி மாடர்ன் கண்டெம்ப்ரரியாக தான் இருக்கும். ஐக்கியா அப்படின்னு என்னென்னா, அது வந்து இந்த யார் அந்த ஐக்கியா ஸ்டோரை வந்து கண்டுபிடிச்சாரோ அவரோட பேர் தான். அவர் பேர் வந்து இங்வர் கேம்ப்ரட். அதுக்கப்புறம் வந்து அவர் வாழ்ந்த ஒரு ஃபார்ம், அதுக்கு பேர் எல்ம்டாட். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து அவர் வில்லேஜ் பேர், அது வந்து அகுனா வில்லேஜ் பேர். அது எனக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல, நான் அதில் போடுறேன். ஸோ அதில் உள்ள ஒரு லெட்டரையும் வச்சு தான் ஐக்கியா அப்படின்னு வச்சுருக்காங்க. இது வந்து என்னென்னா ஸ்வீடனில் தான் அந்த வில்லேஜ் ஃபார்ம்லாம் இருக்குது. இவர் 1943 வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு. அந்த கம்பெனியிலேருந்து ஆரம்பித்து ஃபஸ்ட்டு வந்து வெறுமனா அந்த பென்னு, அதுக்கப்புறம் பிக்சர் ஃப்ரேம் அந்த மாதிரி தான் விற்றுட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் பார்த்துருக்காரு அதில் வந்து ஒரு ஹியூஜ் கேப் இருக்குது ஃபர்னிச்சர் மார்க்கெட்டில். என்ன அப்படின்னா, ஃபர்னிச்சரை வந்து வாங்கிடுறாங்க, மேனுஃபேக்சர் பண்ணிடுறாங்க, அதுக்கப்புறம் வாங்கவும் செஞ்சுறாங்க. ஆனால் அங்கேருந்து வீட்டுக்கு கொண்டு போய் அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்குள்ளே பெரிய ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குங்கிறதுக்காக தான் அவருக்கு வந்து ஒரு புது கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஃப்ளாட் பேக் ஃபர்னிச்சர். அப்படின்னா என்னென்னா, அந்த ஃபர்னிச்சர்லாம் நம்ம வந்து ஃப்ளாட்டாக ஒரு பாக்ஸில் கொடுத்துருவாங்க, நம்ம வீட்டுக்கு வந்து அசம்பிள் பண்ணிக்கலாம், நம்மளே ஈஸி டு அசம்பிளாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கான்செப்டை கண்டுபிடிச்சா அதுக்கப்புறமா பிஸ்னஸ் வந்து ஃப்ளரிஷ் ஆகிருக்கு. ஸோ அதுதான் வந்து அந்த ஃப்ளாட் பேக் ஃபர்னிச்சர் வந்து எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1956 தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து நிறைய பிக்கப் ஆகி நிறைய இப்போ வந்து வேர்ல்டு வைட் நிறைய ஸ்டோர்ஸ் இருக்குது. அதுதான் ஐக்கியாவுடைய ஹிஸ்ட்ரி. இவர் வந்து என்ன அப்படின்னா 2018 தான் இறந்து போயிருக்காரு. அவருக்கு வந்து 91 இயர்ஸ் அப்போ இறந்து போனப்போ. ஐக்கியா வந்து ஸ்டில் அவங்க வந்து என்னென்னா, அவர் வந்து ஒரு பைசா கூட வந்து எந்த விதமான லோனோ ஏதோ வாங்கி இந்த ஸ்டோருக்கெலாம் யூஸ் பண்ணலையாம். ஸோ அதுவே பெரிய விஷயம் ஆக்சுவலாக. இவ்வளோ பெரிய ஸ்டோரு, அவங்களோட குரூப் ஆஃப் நிறைய பிளேசஸில் இருக்குது. நியர்லி 460 ஐக்கியா ஸ்டோர்ஸ் இருக்காங்க த்ரூ அவுட் த வேர்ல்டு. ஸோ அப்படி இருக்கிறவர் இந்த மாதிரி எதுவுமே மணியும் பாரோ பண்ணலை, அதே மாதிரி ஸ்டாக்கும் இது வரைக்கும் யாருக்குமே வெளியில் கொடுக்கல. அந்த மாதிரி தான் அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து என்ன அப்படின்னா, இவங்க வந்து ஃபர்னிச்சர் நேமே வந்து
எல்லாமே நார்வேஜியன் நேம்ஸ், அதாவது ஃபர்னிச்சர் நேம் ஒன்றுக்கும் ஒரு மீனிங் இருக்கும் போல். பெட்டெல்லாம் வந்து நார்வேஜியன் நேம்ஸு, அதுக்கப்புறம் சோஃபா அப்படிலாம் ஸ்வீடிஷ் டவுன் நேம்ஸ், கிச்சன் டேபிள்லாம் வந்து ஃபின்னிஷ், அதாவது ஃபின்லாண்டில் உள்ள ஜியாகிரபிக் நேம்ஸு, அதுக்கப்புறம் சேர்ஸ்லலாம் வந்து எல்லாமே மோஸ்ட்லி மேல் நேம் போட்டிருக்காங்களாம். அப்புறம் ரக்ஸ்லலாம் டேனிஷ் நேம்ஸ் இருக்கான். இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு படிக்கிறதுக்கு. ஏன்னா நான் நிறைய தடவை போயிருக்கேன் ஐக்கியாக்கான இதெல்லாம் எனக்கு தோணுனதே கிடையாது அதை பற்றிலாம் படிக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வீடியோ பார்க்குறனால ஓகே ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் பார்க்கும் போது தான் இதெல்லாம் பார்த்தேன். இதுவும் டைனிங் டேபிள் செட்டப் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இதுலேயும் வந்து ப்ரைஸு, அதுக்கப்புறம் வந்து கீழே அந்த ரெட் கலரில் இருக்குல்ல அதில் வந்து என்னென்னா ஒரு கோட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் எந்த ஐல் நம்பர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது என்ன அப்படின்னா, இப்போ இங்கெல்லாம் எல்லாமே வந்து ஷோரூம் மாதிரி தானே இருக்குது. ஸோ ஆக்சுவல் பீஸை எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, அங்கே ஒரு கடைசி டுவர்ட்ஸ் எண்டு ஃபுல்லாக பெரிய பெரிய ரேக்கில் எல்லா பீஸஸையும் வந்து கார்ட்போர்டில் வச்சுருப்பாங்க. அதுக்கு தான் இப்போது நம்பர் 5 அதில் இருக்குது அப்படின்னு, அந்த 5ல் இருக்குது அப்படின்னா நம்ம அங்கே போயிட்டு அந்த 5th ஆயிலில் போய் அந்த செக்ஷனில் போய் நம்ம அந்த ஃபர்னிச்சர் வந்து நம்ம வந்து எடுத்து அப்படியே வாங்கிக்கலாம், அப்படி பில் போட்டுட்டு போகலாம். அதுக்கு தான் அந்த ரெட் கலரில் வந்து அந்த ஐல், அதுக்கப்புறம் அந்த நம்பர் ரெண்டுமே இருக்கும். அந்த இடத்துல போயிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதனால தான் எல்லா பீசஸ்லேயுமே நீங்கள் அந்த ஒயிட்டும் ரெட்டும் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதுதான் இது ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் நம்ம வந்து பார்த்து நமக்கு என்ன நம்மளோட சைஸ் என்ன, நம்ம ரூமில் அது இதில் வந்து ஃபிட் ஆகுமா எல்லாம் பார்த்துட்டு வாங்கணும். ஸோ இது பயங்கர பெரிய கடை. ஆக்சுவலாக ஆவரேஜ் சைஸ் ஒரு ஐக்கியா ஸ்டோர் எவ்வளோ இருக்குன்னா 300,000 ஃபீட் இருக்குமா, அந்த மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக நமக்கு உள்ளே நடந்து இதாயிரும், டயர்டாயிரும். அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க, உள்ளே வந்து நம்ம ஃபுட்டு சாப்பிட்ற மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க. அது எதுக்குன்னா அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு அந்த ஓனர். ஏன்னா நிறைய பேர் வந்து பசியில் அப்படியே வாங்காமல் போயிடுவாங்க அப்படிங்கிறதுனால அங்கேயே உள்ளே உட்காந்து அதுவுமே அஃபோர்டபுளாக தான் இருக்கும் எல்லாமே. அது ஃபேமஸ் வந்து இந்த நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு மீட் பால்ஸ், வெஜிடேரியனுக்கு வெஜ் பால்ஸ் இருக்கும். அதுதான் ரொம்ப ஃபேமஸ் இங்கே. அதையுமே வந்து நல்லாயிருக்கும். சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம். இப்போலாம் வந்து நிறைய அந்த கிச்சனே ஐக்கியா கிச்சன்லாம் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருக்குது. அப்படியே வாங்கி நம்ம இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி. இந்த டிவி பெஞ்ச் பாருங்களேன். அந்த டிவி பெஞ்ச் வந்து நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக நல்ல கிளாஸி ஃபினிஷ் வச்சு நீட்டாகவும் இருந்துச்சு. ஆனால் இது வாங்கலாம் அப்படின்னு, ஏன்னா நாங்கள் டிவி யூனிட்டுமே எங்களுக்கு தேவைப்படுது, வாங்கலான்னு பார்த்தா இந்த ட்ரா நல்லாயிருக்கு. ஆனால் அந்த ட்ரா வந்து புல் பண்ணி இப்படி ஈஸியாக இல்லை ஆக்சுவலாக. அதனால தான் அந்த பீஸ் வாங்கலை. இங்கே பாருங்களேன், அந்த ட்ராவும் ஈஸியாக இருக்குது. இது வந்து இப்படி புல் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம அதில் போய் என்ன வைக்கிறது? அதனால் அதோட டிசைன் அவ்வளோவா பிடிக்கல எங்களுக்கு. அதுக்கப்புறம் இதுவும் நல்லா இருந்துச்சு. இது வந்து ரொம்ப அஃபோர்டபுள், $169 தான். ஆனால் நான் வந்து டிவி யூனிட் வந்து இங்கே வாங்கலை. நான் என்ன வாங்கியிருக்கேங்கிறது கடைசி நான் அந்த பிக்சரில் வச்சுருக்கேன், அதை பாருங்கள் கடைசி. அப்புறம் இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே வந்து இந்த என்டர்டைன்மெண்ட் யூனிட் தான். ஸோ சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் நம்ம வீடோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு நிறைய இது. அதான் நமக்கு அதாவது மொத்தமாக வாங்கணுன்னா ரொம்ப நமக்கு டயர்ஸமாக இருக்கும். அதனால்
நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நமக்கு என்ன வேணும், ஃபஸ்ட்டு எது எசென்ஷியலாக வேணுமோ அதை மட்டும் முதல்ல ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டு வரலாம். அதை மாதிரி அப்படி இல்லை, டைம் இல்லை ஸ்டோரில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்குனா நம்ம வந்து ஆன்லைன்லேயுமே எல்லாமே லிஸ்ட்டில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம கரெக்டாக அந்த இடத்துல போய் நேரில் போய் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வாங்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து மொத்தமாக ஐக்கியாவில் வந்து இது வரைக்கும் 150,000 பீப்புள் அரவுண்ட் த வேர்ல்டு இருக்காங்களாம். அவங்கள வந்து எம்ப்ளாயீஸ்ன்னு கூப்பிட மாட்டாங்களாம், கோவர்க்கர்ஸ்ன்னு தான் கூப்பிடுவாங்களாம். அதே மாதிரி ஐக்கியா கேட்லாக் அந்த காலத்துலலாம் வந்து பைபிள் பிரிண்ட் பண்ணுறதோட ஐக்கியா கேட்லாக் நிறைய பிரிண்ட் பண்ணிக்காங்க காப்பீஸ். இப்போ தான் வந்து நிறைய டிஜிட்டலைஸ் ஆகிடுச்சு, அதனால் அதை வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சேர்ஸ். இப்போ நம்ம டைனிங் டேபிள் வந்து செட்டாகவும் வாங்கலாம், அப்படி இல்லைனா டேபிள் தனியாக சேர் நமக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ இப்படி தான் ஃபுல்லாக அப்படியே பெருசாக செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க. இது வந்து லாண்ட்ரி செட்டப், இது நல்லா நீட்டாக இருக்குது பாருங்க. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி இன்டீரியர் டிசைன் பண்ணுறதுலாம் பிடிக்கும் அப்படின்னா, நம்ம வாங்குகிறோமோ இல்லையோ அங்கே போயிட்டு நம்ம வந்து அந்த அவங்க எப்படி செட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவே நல்லா ஒரு அவங்களுக்குலாம் வந்து இந்த இன்டீரியர் டிசைன் பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல இடம். இது வந்து பேண்ட்ரி. இந்த பேண்ட்ரி செட்டப் நல்லா இருந்துச்சு. சரி பார்க்கலாம், இதில் போய் அதில் வந்து ப்ரைஸ் போட்டிருந்தாங்க. அரவுண்ட் $2,000 வரைக்கும் இருந்தது இந்த கம்ப்ளீட் பேண்ட்ரி செட்டப். பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இது சரி ஒருவேளை நமக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணி தருவாங்க போல், நம்ம அப்படி பே பண்ணால் அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது. இங்கே இருக்க பொருள் ஐக்கியா விற்கிறது வந்து ஒன்லி த கேபினட்ஸ் அண்ட் அதில் உள்ள எல்லா பொருளும். அதை வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளோட வீடு பேண்ட்ரி அளவுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணுறவங்க என்னென்னா வெளியில் தான் வந்து இன்ஸ்டாலர்ஸ் வந்து வருவாங்களாம். ஐக்கியா கிட்ட வந்து இன்ஸ்டால் பண்ணுற பீப்புளோ யாரையோ வந்து எம்ப்ளாய் பண்ணலை, அவங்க அதை வந்து அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க தான் நம்ம தான் அவங்கள சூஸ் பண்ணி நம்மளாக தான் செட்டப் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. ஸோ அது நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அது பண்ணலை. அதுக்கப்புறம் இது வந்து ஃபுல்லாகவே கிச்சன் ரிலேட்டடாக அந்த ரெயில் வேறு ரெயில்ஸ், அதுக்கப்புறம் கவுண்டர் டாப்ஸில் வேறு மெட்டீரியல் அதெல்லாம் இருந்தது. இதே மாதிரி நிறைய ஃபுல்லாக இதில் நான் வந்து இந்த வீடியோ எடுத்தது வந்து ஒரு 50% ஆஃப் த ஷோரூம் தான் எடுத்திருக்கேன். இன்னுமே நிறைய இருக்குது. அதை ஃபுல்லாக எடுத்தோன்னா நம்ம காமிச்சிட்டே இருக்கணும், சில பேருக்கு போரும் அடிச்சிடும். அதனால் வந்து ஓரளவுக்கு பார்த்துட்டு அப்புறம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். நீங்களும் பார்த்துட்டே வாங்க. இந்த ஷூ கேபினெட் வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே நீங்கள் போயிட்டு ஐக்கியா ஹோம் செட்டப் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்கள்ல. அதில் இந்த ஷூ கேபினெட் வந்து பயங்கர ஃபேமஸாக எல்லாருமே வந்து அந்த என்ட்ரியில் அந்த ஃபாயர்னு சொல்லுவாங்களா அந்த இடத்துல வச்சுருக்காங்க. அதுதான் பார்த்துட்டு இருந்தேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் இது டால் பாய். இங்கே வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறது இந்த பெட்ரூம்லலாம் வந்து ட்ரெஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக இந்த டால் பாய் யூஸ் பண்ணுவாங்க இங்கே. அதுதான் வேரியஸ் சைஸ் வேரியஸ் இதில் வச்சுருக்காங்க ஃபுல்லாக. அப்படி செஸ்ட் ஆஃப் ட்ராயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மினிமலிஸ்டிக் அப்ரோச் தான் வந்து பெஸ்ட்டு. ஃபர்னிச்சர் வாங்கணுங்கிறதுக்காக வாங்கக்கூடாது, நமக்கு எதாவது தேவைன்னா மட்டும்தான் வாங்கணும். நான் வந்து எசென்ஷியல் மட்டும்தான் வந்து நான் வாங்கியிருக்கேன். ஏன்னா மற்றதெல்லாம் இந்த மாதிரி என்ஹான்ஸ்டு ப்ராடக்ட்ஸ்லாம் இப்போ வாங்குகிற மாதிரி ஐடியா இல்லை. நம்ம முதல்ல செட்டப் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறமா பொறுமையாக வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அதிலலாம் ஃபோக்கஸ் பண்ணல, சும்மா தான் பார்த்துட்டு இருந்தோம்.
ஏன்னா ஃபர்னிச்சர் வந்து நம்ம போட்டோன்னா இடமும் ஃபில் ஆயிரும். ப்ளஸ் நம்ம யூஸ் பண்ணாமல் அதை வைக்கக்கூடாது. ஏன்னா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா பின்னாடி நிறைய மெட்டீரியல் திருப்பி உள்ளே போட்டுகிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பெட்டர் லெஸ்ஸாக வச்சுக்கிறது தான் நல்லது. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே மினிமலிஸ்டிக் அப்ரோச் முன்னாடியே ஆரம்பிச்சிட்டேன் நான். இப்படி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வச்சுட்டே தான் இருப்பாங்க. நமக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஐடியாவுக்கு வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு என்ன வேணுமோ அதுக்கு சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து என்னென்னா நம்மளாவும் எடுத்துகிட்டு போகலாம். உடனே நம்ம வேன்லேயோ நம்மளுடைய காரில் எடுத்துகிட்டு போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க வந்து டெலிவரி சர்வீஸ் ஒரு ஃபீ கொடுத்தோன்னா டெலிவர் பண்ணுவாங்க. நாங்கள் என்ன பண்ணோன்னா இது எல்லாத்தையும் நேரில் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா வீட்டில் போய் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டோம் என்னென்ன வேணுங்கிறத. ஸோ ஆர்டர் பண்ணிவிட்டு அவங்க வந்து டெலிவர் பண்ணுறதுக்கு கொடுத்துட்டோம். அதுதான் நாங்கள் பண்ணோம். ஏன்னா நம்மளால் தூக்கிட்டுலாம் பயங்கர வெயிட்டாக இருக்கும். நம்ம வாங்கினது நம்ம கட்டில்லாம் வாங்கினோம். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கும், நம்மளால் தூக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணோம். இங்கே ஐக்கியா அவங்களுடைய இது வந்து லோகோவில் வந்து ப்ளூ அண்ட் எல்லோ இருக்கும். அது என்ன அப்படின்னா அவங்களோட ஸ்வீடிஷ் ஃப்ளாகை வந்து ஆனர் பண்ணணுங்கிறதுக்காக அப்படி போட்டிருக்காங்க. ஒரு இந்த 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 பெட்டு தான் வாங்கினோம். மேல்ம் இருக்குல்ல, இதில் வந்து 4 ஸ்டோரேஜ் பாக்ஸும் இருக்குது, அப்புறம் 2 ஸ்டோரேஜ் பாக்ஸும் இருக்குது. இங்கே பாருங்களேன், ஃபுல்லாக வந்து வீடியோ கேம் செட்டப் செமையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. தனியாக அவங்க செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க ஃபுல்லாக. யாராவது கேமர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் அதை பார்க்குறதுக்கு. தெரில, நாங்கள் இன்னும் அந்த வேர்ல்டெலாம் நாங்கள் அவ்வளோவா இல்லை, ஸோ தெரியாது இதை பற்றி. ஆனால் அவங்க கேமிங்க்குனே தனியாக ஒரு செட்டப் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. யாராவது கேமர்ஸ் இருந்தால் அவங்களுக்கு பிடிக்கும். இது வந்து டெஸ்க்ஸு. ஸோ நாங்கள் வந்து டெஸ்க் வாங்கினோம் இங்கே. எங்களுக்கு வந்து சிட் ஸ்டாண்ட் அந்த செட்டப்பில் தான் வாங்கலாம்னு நினச்சோம். ஏன்னா அதெல்லாம் நம்மளுடைய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம சிட்டிங் போஸ்டருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு 2 வாங்கினோம் நாங்கள். அதுதான் உட்காந்து செக் பண்ணிகிட்டு இருந்தோம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மேட் வந்து நம்ம கீழே போட்டுட்டு அந்த சேர் மேலே உட்காந்துக்கலாம். அப்படின்னா கீழே நம்ம வந்து ரோலிங் சேரில் உட்காரும்போது ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதுக்காக வச்சுருக்காங்க. நல்லா இருந்துச்சு டெஸ்க். இங்கே ஃபிக்ஸ்டு டெஸ்க்குனால் கொஞ்சம் ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, சிட் ஸ்டாண்ட்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. பட் நமக்கு வந்து கொஞ்சம் சிட் ஸ்டாண்ட்னா ஃபிக்ஸ்டுனா நமக்கு ஹைட் வந்து எல்லாத்துக்கும் செட் ஆகுமான்னு சொல்ல முடியாதுல்ல, அதனால் சிட் ஸ்டாண்ட் வாங்கினோம். ஸோ அன்றைக்கி நாங்கள் வந்து பாதி தான் பார்த்தோம். பார்த்துட்டு நாங்கள் வந்து போயிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 2-3 தடவை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம என்ன ஆர்டர் பண்ணமோ அதை ஆர்டர் பண்ணணும். ஐக்கியாவில் வந்து நல்லா தான் முன்னாடியே டியூரபிளாக தான் இருக்கும். நாங்கள் வந்து முன்னாடி வந்து க்யூப் ஸ்டோரேஜ் மட்டும் வாங்கியிருக்கோம். நாங்கள் அவ்வளோதான். அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அவ்வளோதான், ஒரு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு 2-3 தடவை நாங்கள் வந்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஃபைனலாக இதுதான் நாங்கள் வாங்கின ஐட்டம்ஸ். ஒன்று வந்து ஒரு சேரு, அதுக்கப்புறம் வந்து நான் சொன்னேன்ல 2 சிட் ஸ்டாண்ட் டெஸ்க். ஒன்று வந்து இது வந்து என்னோட பொண்ணுக்கு, அதுக்கப்புறம் இது வந்து அவளோட பெட்ரூமுக்கு, அதுக்கப்புறம் இந்த சேர் சிட் ஸ்டாண்ட் வந்து எங்கள் ஹஸ்பண்ட்க்கு. ஸோ இதுதான் வாங்கியிருக்கோம். அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.